தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, நிறைய பேருக்கு தங்களின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கிறதா அல்லது பலவீனமாக உள்ளதா என்பது தெரியவில்லை. உங்களுக்கும் உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக உள்ளதா என்பது தெரியவில்லையா? ஒருவரது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் அது ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். இப்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் வெளிப்படும் சில முக்கிய மற்றும் எச்சரிக்கை அறிகுறிகளை பார்ப்போம். அந்த அறிகுறிகள் உங்களிடம் தெரிந்தால் உடனே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள். அவை என்னென்ன அறிகுறிகள் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது, உங்களுக்கு எந்நேரமும் உடல் சோர்வுடன் இருப்பதை உணர்கிறீர்களா? தினசரி வேலைகளை கூட செய்ய முடியாமல் அவதிப்படுகிறீர்களா? எவ்வளவுதான் நல்ல தூக்கத்தை மேற்கொண்டாலும் உடல் சோர்வை உணர்கிறீர்களா? அப்படியென்றால் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்நிலையில் உடனே மருத்துவரை அணுகி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த முயல வேண்டும். அடுத்ததாக, ஒரு வருடத்தில் 2-3 முறை சளி பிடிப்பது என்பது சாதாரணம். மேலும் சளி பிடித்தால் அதிலிருந்து விடுபட 1 வாரம் முதல் 10 நாட்கள் ஆகும். ஆனால் அடிக்கடி தொடர்ச்சியாக சளி பிடித்தால், அதுவும் குணமாகி 10 நாட்களுக்கு மேலானால் உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் சரியாக வேலை செய்வதில்லை என்று அர்த்தம். இந்நிலையில் உஷாராகி கொள்ளுங்கள். அடுத்ததாக, ஒருவர் மலச்சிக்கல், வாயு தொல்லை அல்லது வயிற்றுப்போக்கு ஆகியவற்றால் அடிக்கடி சிரமப்பட்டால் அவரது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பெரும்பகுதி, அதாவது 70% வயிற்றுப்பகுதியில் தான் இருக்கிறது. எனவே நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்க வேண்டுமானால் வயிற்றுப்பகுதியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முயல வேண்டும். அடுத்ததாக, அதிகளவிலான மன அழுத்தம் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியுடன் தொடர்பு கொண்டுள்ளது. நீண்ட நேரம் ஒருவர் அதிக மன அழுத்தத்தில் இருக்கும்போது அது உடலை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் லிம்போசைட்டுகளை பாதிக்கும். எனவே லிம்போசைட்டுகள் பாதிக்கப்படும் போது உடலில் நோய் தொற்றுகளின் அபாயம் அதிகரிக்கும். அடுத்ததாக, உடலில் காயங்கள், புண்கள் ஏற்பட்டால் அதை சரி செய்ய உடல் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். புண்கள், காயங்களை சரி செய்வதில் நோய் எதிர்ப்பு மண்டலம் முக்கிய பங்கை வகிக்கிறது. ஒருவரது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் காயங்கள், புண்கள் குணமாக நிறைய நாட்கள் எடுத்துக்கொள்ளும். இதை கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தியின் திறனை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, நமது உடலை தாக்கும் நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடும் ஒரு முக்கியமான பணியை நோய் எதிர்ப்பு மண்டலம் செய்கிறது. ஆனால் எப்போது ஒருவருக்கு அடிக்கடி காய்ச்சல் வருகிறதோ அவரது நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த நிலையில் உடனே கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக, பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி தசை மற்றும் மூட்டு வலிகளுக்கு வழிவகுக்கும். நமது நோய் எதிர்ப்பு மண்டலமானது ஒரு அலர்ஜி எதிர்ப்பு கெமிக்கலை உற்பத்தி செய்தும் இரத்த வெள்ளை அணுக்களின் மூலமும் உடலை தாக்கும் கிருமிகளை எதிர்த்து போராடுகிறது. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக அல்லது பலவீனமாக இருக்கும்போது இரத்த வெள்ளை அணுக்கள் அழிக்கப்பட்டு தசை மற்றும் மூட்டு வலியை உண்டாக்கும். இதை கொண்டும் ஒருவரது நோய் எதிர்ப்பு சக்தியின் திறனை அறியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.